ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 20. பொன்னி சீரியல் என்னாச்சு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சக்தி வீட்டுக்கு வந்தோடனே பொன்னிக்கிட்ட கேட்குறாரு, உன்னோட மொபைலுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். அங்கே போய் சாப்பிடும்போது உன் ஞாபகம் வந்துச்சு, எதனாச்சும் வாங்கிட்டு வருவான்னு கேட்கலான்னு பார்த்தேன். நீ ஃபோனே எடுக்கல, ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னோடனே அப்புறமா பொன்னி ஃபீவர் சொல்கிறாங்க, வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் டாக்டரை பார்த்துட்டேன்னொடனே, டாக்டர பார்த்துட்டியா? எங்க போய் பார்த்த? ஹாஸ்பிட்டல் போனியா அப்ப நீ? அப்படின்னு கேட்குறாரு. இல்ல இங்கே வந்தாங்கன்னோனே, ஓ நீயே கால் பண்ணிட்டியான்னோனே, இல்ல ஜெயாத்த தான் வர சொன்னாங்கன்னோனே, அம்மாவா? அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அப்படியே ஷாக் ஆகுறாரு. அப்போ பொன்னி சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னோனே, அதான் சாதா ஃபீவர்ன்னு தானே சொன்னாங்க. அப்புறம் ஏன் நீ பயப்படுற? அப்படின்னு சக்தி கேட்குறாரு. இல்ல எல்லாரும் இப்ப என் மேல பாசமா இருக்கிறீங்களா? இந்த மாதிரி என் வாழ்க்கையில நடந்ததே இல்ல. இப்படி நடந்துச்சுன்னா அடுத்து ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னோனே, அப்படியே நீ நினைக்கிற இனிமே உனக்கு இந்த சந்தோஷம் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சக்தி சொல்றாரு. அப்புறமா போய் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து பொன்னிக்கு ஊட்டி விட்டுறாரு. காலையில பொன்னி எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது, இந்த வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை அங்க முன்னாடி நின்னு கொட்டடிச்சிட்டு இருக்குது. வெளியில போய் பார்த்தா கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்ப அவர் வந்தோனே எல்லாரையுமே பேர் சொல்லியே கூப்பிடுறாரு. ஜெயாவ ஜெயான்னு கூப்பிடுறாரு. அப்புறம் எல்லாரையுமே அந்த மாரி பேர் சொல்லியே கூப்பிடுறாரு. அப்போ பொன்னி நினைக்கிறாங்க, இவர் யாரு அப்படின்னு. அவர் ரொம்ப கலகலன்னு பேசுறாரு எல்லார்கிட்டயும். அப்புறமா சக்தி கிட்ட, என்னடா ஏதோ பொட்டி கடை ஆரம்பிச்சு எப்படி இருக்குன்னோனே, டேய் அது பொட்டி கடை இதுவரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதான் நீ வந்துட்டல்ல அப்படின்னு சொல்லி சக்தி சொல்றாரு. அப்புறமா உன் ஒய்ஃப் எங்கடா? அவங்கள வந்து காட்டியே தர மாட்டேங்கிறன்னோனே, ஏதோ 2 நாளைக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு வருவேன்னு சொன்னேன். வந்து ஒண்ணும் பண்ணவே இல்ல அப்படின்னோனே, இப்போ இங்க வந்து சுந்தரமும் அவங்க சித்தப்பும் பேசிக்கிறாங்க. ஏற்கனவே கல்யாணத்துல நடந்த பிரச்சனை பத்தாதா, இதுல இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களுக்குள்ளவே பேசிக்கிறாங்க. இவங்க இப்ப என்னமோ பேசுனாங்கல்ல அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்குறாரு. அப்புறமா பொன்னிய இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் பொன்னிய வந்து நீங்க உங்க பார்க்க குடும்ப பொண்ணு மாரியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி பேசிட்டே இருக்கும்போது, நம்ம சத்தியம் இப்போ அவங்க சித்தப்பா ஓடி போயிட்டு, அவர்கிட்ட போய் அந்த கார்த்திக் கிட்ட போய் கேட்குறாரு. "டேய் பாட்டில் கொண்டு வந்திருக்கேன்னோனே." "ஆமா 5, 6 வச்சிருக்கேன்." அப்படின்னோனே, "அப்படியா? வா வா நீ என் ரூம்லயே தங்கிக்கோன்னு" சொல்லிட்டு 2 பேருமா போறாங்க. எனக்கு இந்த மாரி நீட்டா இல்லாத ரூம்லலாம் தூங்க பிடிக்காது அப்படின்னோனே, அவர் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி குடுக்குறாரு கஷ்டப்பட்ட மூர்த்தி. எல்லாமே கிளீன் பண்ணி குடுத்து, சரிடா ரொம்ப டயர்டா இருக்கு. பாட்டில எடுன்னோனே அவர் வந்து எடுத்து குடுக்குறாரு. "என்னடா இது?" அப்படின்னோனே, "இதுதான் இந்த மாரி ஆஸ்திரியாவுல இருக்கிற எல்லா மூலிகைகளையும் சேர்ந்த மூலிகை தைலம். இத தேய்ச்சாலே போதும் எல்லாம் சரியா போயிடும்னோனே." இத தான் 5, 6 பாட்டில் இருக்குன்னு சொன்னியேன்னு சொல்லிட்டு அவர் காதுலேருந்து புகை வேற வருது. போடா நான் இந்த நேரத்துக்கு நான் வந்து இந்த மாரி அங்க போய் ஒரு கோட்டரே அடிச்சுட்டு போய் மாரி என் கையெல்லாம் நடுங்குது அப்டி சொல்லிட்டு அவர் திட்டிட்டு போயிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க.